கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற இந்த நாளில் அநேகர் உபவாசம் பண்ணாமலும் இருக்கிறீர்கள். அநேக காரியங்கள் இவ்வகை பிசாசுகளை இல்லையா உபவாசத்தில் தவிர மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். அந்த தியாகத்தின் நிமித்தமாக நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத பகுதியில யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு தன்னுடைய குமாரனை மோரியா மலைக்கு கொண்டு வர சொல்கிறார். அங்கே பலி கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த மகன், அந்த மகனை பலியிட சொல்லும் பொழுது அவர் எந்த ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாதபடி தன் பிரியமான நேசமான செல்ல மகனே அவர் அந்த பலிபீடத்துக்கு கொண்டு வைக்கும்போது விறகு கட்டுகள் அடிக்க வைக்கும் பொழுதும் அந்த மகன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அந்த மகனுக்கு குறைந்தது 13 to 20 வயதுக்குள்ள இருக்கலாம், இல்லை அதற்கும் குறைவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம காரியம் சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு எத்தனை காரியங்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள். இங்கே பிதாவாகிய தேவன், ஆபிரகாம் தேவன் சொன்னால் கீழ்ப்படிவார், அதே வித்து தான் மகனுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவின் DNA நம்மளுக்குள் இருக்கிறபடி நான் அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த ஆபிரகாம் பலியிட கொண்டு போனார். தேவனாகிய கர்த்தர் அங்கே பிள்ளையாண்டின் மேல் கையை வைக்காதே என்று சொல்லி ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவில் தியாகம் செய்தது போல ஆபிரகாம் இங்கும் தேவனுடைய வார்த்தைகள் தியாகம் செய்யும்படியாக தன் மகனை கொண்டு சென்றார். அங்கே தன் மகனை ஜீவனோடு கூட திருப்பி கொண்டு வந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமை நாம் சொல்லுகிறோம். அந்த ஆசீர்வாதங்களையும் நம் வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து இந்த உலகம் உறக்க பேசுகின்றது. ஆனால் ஆபிரகாமின் தியாகத்தை குறித்து வாயை திறக்க மறுக்கிறார்கள். அவர் தியாகம் செய்கிறார். அந்த இடத்தில் ஈசாக்கை பலிபீடத்தில் கொண்டு வைக்கும்படி தியாகம் செய்கிறார். அந்த தியாகத்தின் நிமித்தம் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் நமக்காக பாடுகள் பட்டார், ரத்தத்தை சிந்தினார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தியாகம் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. சிலுவை இல்லாமல் சிங்காசனமும் நமக்கு இல்லை. முட்கிரீடம் இல்லாமல் மகிமையின் கிரீடம் நமக்கும் கிடைக்காது. கிறிஸ்து சிலுவைக்கு சென்றபடினால்தான், கிறிஸ்து தலையில் முட்கிரீடம் சூட்டிக் கொண்டதினால்தான் அவருக்கு சிங்காசனமும் கிடைத்தது, மகிமையான கிரீடமும் கிடைத்திருக்குது. இன்றைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? சபைகளுக்காக, தேசங்களுக்காக, குடும்பங்களுக்காக, மற்ற நபர்களுக்காக, வியாதியில் இருக்கிறவர்கள், போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமில் கட்டப்பட்ட யாவரை விடுவித்து சுகப்படுத்தினார். அவருக்குள் தியாகம் இருந்தது. தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். நான் இதையெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நான் மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறி செல்வேன் என்பதற்காக அவர் விசுவாசத்தோடு தியாகம் செய்தார் நமக்காக எல்லாவற்றையும். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது கடமையா காணப்படுகிறது. புசித்தாலும் புசிக்க வீட்டிலும் தேவனுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஆகாரத்தை புசிக்காமல் நீங்கள் இருந்து வேதத்தை வாசித்து ஆராதித்து தேவனுடைய பாதத்திலிருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க நீங்க ஆயத்தமா? மற்றவர்களுக்காக, உங்களுக்கு மட்டுமில்ல, மற்றவர்களை விடுதலைக்காக, மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய சுகத்துக்காக, கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்றைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆயத்தமா? நிச்சயமாக அதற்குரிய பலனை காண்பீர்கள். அதுதாங்க கோதுமை மணியை போல நம்ம விளக்குறைய நம்ம செலுத்துடுங்க. நீங்க ஒரு நேரத்தை, ஒரு நாளை இல்லை 7 நாளை நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். அருமையானவர்களே, நம் தியாகம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் எந்த காரியத்துல தியாகம் செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவின் உதவியோடு கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாட்கள் உதவி செய்வார். நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற உபவாசங்களுக்கு
கர்த்தர் ஆம் என்று ஆமென் என்று பதில் தருவாருங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை உடனே கேட்கிறவர். பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்கள் வழி நடத்துகிற ஆலோசனை கர்த்தர் நிச்சயமாக ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரசரி. ஆமென், ஆமென், ஆமென்.